இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நாம பேச மறந்துட்டோம். அமெரிக்கா ஈரானை தாக்குதல் நடத்துது. ஆனா ஈரான் எதற்காக மத்திய கிழக்காசிய நாடுகளை தாக்குதல் நடத்துது அப்படி என்று தெரியுமா? எவ்வளவு பெரிய போர் வீரனா இருந்தாலும் ஒரு போர்ல அவனால வியூகம் அமைக்க முடியல அப்படின்னா அந்த போர்ல அவன் கொல்லப்படுவான் அல்லது தோத்துருவான். அதே மாதிரிதான் அமெரிக்கா ஈரானுக்கு இடையில நடக்கிற இந்த போர்ல ஈரான் அமைத்திருக்கின்ற அந்த வியூகம் தான் மத்திய கிழக்காசிய நாடுகளை தாக்குதல் நடத்துவது. இப்போ ஈரான் நேரடியா அமெரிக்காவை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பிரச்சனை இரண்டு நாட்டுக்கும் இடைப்பட்ட தூரம். நாடுகளுக்கும் இடையில கிட்டத்தட்ட 12,000 அல்லது 11,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ்க்கு இடையில ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ் ஈரானிடம் இருக்கா இல்லையாங்கிறது கூட ஒரு கேள்விக்குறி. அப்படித்தான் தாக்குதல் நடத்தினாலும் இரண்டும் ஆயுத பலத்தில மிகப்பெரிய நாடுகள் ஆயுத ரீதியாக போராட்டம் நடக்கும். ஆனா இந்த போருக்கு ஒரு முடிவு வராது. இரண்டில் ஒரு நாடு நிச்சயமா அழிஞ்சிடும். ஆனா அப்படி இல்லாம ஈரான் தனக்கான ஒரு வியூகத்தை இந்த போர்ல அமைச்சிருக்குது. அதுதான் மத்திய கிழக்காசிய நாடுகளை தாக்குதல் நடத்துற காரணம். உதாரணமா அமெரிக்கா ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்புகள் மீதுதான் தாக்குதல் அதிகமாக நடத்துகின்றது. ஈரானுடைய எனர்ஜி சோர்ஸ், ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், ஈரானுடைய பாலம், ஈரானுடைய அரச கட்டிடங்கள், அதுபோல ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் மீதுதான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. இப்போ இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தாம உடனே நிறுத்துறதுக்கான ஒரு வழிதான் மத்திய கிழக்காசிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவது. அது எப்படின்னு தெரியுமா? மத்திய கிழக்காசிய நாடுகளும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து பிணைந்து காணப்படுகின்ற நாடுகள். இவர்களுக்கு இடையில் பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கின்றது. அதுல முக்கியமான ஒப்பந்தம் தான் எண்ணெய் ஏற்றுமதி. மத்திய கிழக்காசிய நாடுகளினுடைய உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. இப்போ இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்கான ஆயுத பலம் அந்த அளவு இந்த நாடுகள்கிட்ட இல்லை. அப்ப இவங்க என்ன செய்யணும்? அவங்களுடைய நட்பு நாடாகிய அமெரிக்காவிடம் தான் அவர்களுடைய உதவியை கேட்க வேண்டும். அப்படி உதவி என்று அமெரிக்கா மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு செய்வது என்னண்டா, மத்திய கிழக்காசிய நாடுகள்ல அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை அமைத்து அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகளை தாக்குதல் நடத்துவது. ஆனா இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நடக்கிற தாக்குதலை நிறுத்தணும் என்ன செய்யணும்? சோ இந்த நாடுகள் அமெரிக்காவிடம் டிமாண்ட் பண்ணும், இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்க. நீங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதாலதான் அவங்க எங்களுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. சோ அதை நீங்க நிறுத்துங்க அப்படி என்று சொல்லி இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கும். இப்போ அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்காசிய நாடுகளினுடைய நட்பு இருக்க வேண்டும். அப்படி என்றா இந்த பிரஷருக்கு அவர் சரியான பதில கொடுக்க வேண்டும். அப்படி சரியான பதில அமெரிக்கா கொடுக்க தவறிட்டு அப்படின்னா இந்த மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும் அல்லது அவர்களுக்கு இடையில பிணக்குகள் ஏற்படும். அப்போ இந்த மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு கூட இரண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று அமெரிக்காவோட சேர்ந்து ஈரான் அழிக்கிறது அல்லது ஈரானோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை தான் இப்போ அமெரிக்காவுக்கும். போற ஆரம்பிச்சது அமெரிக்கா தான். ஆனா இப்போ போற முடிக்கணும்டா அதுக்கு ஈரான் சம்மதிக்கணும். இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற நிலைமை என்ன? ஒன்று ஈரானுடைய டிமாண்ட்ஸை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தம் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மத்திய கிழக்காசிய நாடுகளோட இருக்கிற நட்பை மறக்க வேண்டி வரும். இப்படி ஒரு மிகவும் பலமான ஸ்ட்ராட்டஜி கொண்ட ஒரு போர் வியூகத்தை உருவாக்கி இருக்குது ஈரான். இதுல இதை விட பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருக்கிற முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்குறதுக்கு இவங்க பயன்படுத்துற ஆயுதம் ட்ரோன்ஸ். பெரும்பான்மையான ட்ரோன்ஸ் தான் இவங்க தாக்குதலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. ட்ரோன்ஸை போருக்கு பயன்படுத்துறதுல ஈரானுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரோன்ஸை உற்பத்தி செய்யற செலவு ஈரானுக்கு மிக குறைய. ஆனா இந்த ட்ரோன்ஸை தடுக்கணும் அப்படின்னா எதிராளி நாடுகளுக்கு ஏற்படுகின்ற செலவு இந்த ட்ரோன்ஸ் உற்பத்தியை விட பல மடங்கு பெறுமதியான உற்பத்தி செலவுகளை கொண்ட ஆயுதங்களை கொண்டுதான் இந்த ட்ரோன்ஸை தடுக்கணும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஈரான் தாக்குதலுக்காக பல ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் அனுப்புறதால அதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற அந்த அயன் டோம்ஸ் போன்ற தாக்குதலை தடுக்கக்கூடிய கருவிகளையும் தாண்டி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா ஆரம்பிச்சது போற, ஆனா ஈரான் அமைச்சது வியூகத்தை. ஈரானுடைய வியூகத்துல மாட்டிக்கிட்டு தவிக்குது அமெரிக்கா. அமெரிக்கா சொல்றது மாதிரி ஈரானுக்குள்ள இன்னும் தரைப்படையினர்களை இறக்கி தாக்குதல் நடத்த போறாங்களா அல்லது ஈரானுடைய டிமாண்ட்ஸை ஏற்றுக்கொண்டு தாக்குதலை நிறுத்த போறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க நான் போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.